ஹாய் மக்களே, இன்னைக்கு லப்பர் பந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். ஸோ லப்பர் பந்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அட்டகத்தி தினேஷ். இனிமேல் அவர் கெத்து தினேஷ் அப்படின்னு தான் கூப்பிடணும். அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். அப்புறம் ஹரிஷ் கல்யாண் தொடர்ந்து நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அந்த வரிசையில் இந்த படமும் நல்ல ஸ்கிரிப்டாக அவர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அனதர் கேஸ்டிங் எல்லாருமே முக்கியமான கேரக்டர்ஸ் தான். ஒரு கேரக்டர் இல்லைன்னா அந்த படத்தோட கதையே நகராது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த கேரக்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டும்பாங்க. அந்த மாதிரி வகையில் பார்த்திங்கன்னா கெத்து தினேஷ்க்கு ஒய்ஃபாக வரவங்களாகட்டும், சஞ்சனாவாகட்டும், இது ஹரிஷ் கல்யாணோட கேர்ள் ஃப்ரெண்டாக வரவங்க, அண்டு மோரோவர் காளி வெங்கட், பாலசரவணன், ஃப்ரெண்டு கேரக்டர்லேருந்து சின்ன சின்ன கேரக்டர்லேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியமாக இது பண்ணியிருக்கிறாரு. டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. அவருடைய ஒரு ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங் சொல்லலாம். அண்ட் மோரோவர் அதர் டெக்னிக்கல் க்ரூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மதன் எடிட்டர், பிரமாதமான எடிட்டிங். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிரிக்கெட் ஃபிலிம்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். சென்னை 28 பார்த்துருக்கோம், ப்ளூ ஸ்டார் பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் வந்துடுச்சு, ஜீவாலாம் பார்த்துருப்போம். தொடர்ந்து அந்த கிரிக்கெட்டிங் சீன்ஸ் நிறைய எடுக்கும்போது நிறைய எடிட் தேவை. ஈச் அண்ட் எவ்ரி பால், அதுவும் இந்த படம் த்ரூ அவுட் கிரவுண்ட்லேயே ஃபுல்லாகவே இருக்குது மேம். மோரோவர் 70% ஆஃப் த ஃபிலிம் கிரவுண்டில் தான் இருக்குது. அப்போ எடிட்டிங் ஒவ்வொரு பால் பை பால், ஷார்ட்ஸு, கேட்சுன்னு எல்லாத்துக்கும் மெனக்கேடணும். ஸோ ப்ரில்லியண்ட்டாக எடிட் பண்ணியிருக்காரு மதன். 6-7 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஹிட்டுன்னு நினைக்கிறேன். அண்டு அனதர் ப்ரில்லியண்ட்டு யார் அப்படின்னா டெக்னிக்கலி தினேஷ் அவர்களை சொல்லியே ஆகணும். தினேஷ் புருஷோத்தமன், ஃபென்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபி. ரீசெண்ட் டைம்ஸில் லவ் டுடேக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருந்தாரு. இப்போ ரீசெண்டாக மகாராஜா பெரிய ஹிட்டு, செம்மையாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போது இதுலேயும் பிரமாதமான சினிமாட்டோகிராஃபி, நிறைய இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. த்ரூ அவுட் பெரிய ஷார்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல இல்லை அப்படின்னாலும் படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தார். குட் சினிமாட்டோகிராஃபி. ஸோ தமிழரசன் பச்சமுத்து, கம்மிங் பேக் டு ஹிம், செம்மையான ஒரு ரைட்டிங் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப டஃப் இந்த மாதிரி ஸ்க்ரீன் எழுதுறது, எல்லாமே எல்லா சீனும் எழுதியாகணும். அப்படிங்கும்போது அதை நம்ம த்ரூ அவுட் என்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்டிங்கில் கொண்டு வந்திருக்கிறாரு. ஐயப்பனும் கோஷியும் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம நிறையா படம் அது மாதிரி பார்த்துட்டோம். ஹரிஷ் கல்யாணுக்கே இது எனக்கு தெரிஞ்சு 2வது படம்னு நினைக்கிறேன். பிருத்திவிராஜே இது மாதிரி 3 படம் நடிச்சிட்டார். ஐயப்பனும் கோஷியும்க்கு அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ்னு ஒரு படம், அதுக்கப்புறம் இப்போ வந்த குருவாயூர் அம்பலநடியில் படம். ஸோ 2 பேர்த்தோட இந்த ஈகோ கிளாஸ் வச்சு வர்ற படம் எல்லாமே ஹிட் ஆகுது. மோஸ்ட்டாக கிரிக்கெட் பற்றின படமும் ஹிட் ஆகுது. லால் சலாம் மட்டும் எனக்கு என்ன புரியல, ஹார்ட் டிஸ்க் மட்டும் தொலைலன்னா அந்த படம் கிரிக்கெட் படமும் ஹிட் ஆகியிருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் ப்ரில்லியண்டான ஒரு ரைட்டிங். அதே மாதிரி 2 ஈகோ கிளாஸ். ஸோ ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா கல்லி கிரிக்கெட்னால் நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி கிரவுண்டில் ஆடுவோம் இல்லையா, கிரவுண்டில் கிரிக்கெட் ஆடுவோம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து கிரிக்கெட் விளாண்டுருக்காரு தினேஷ். அவர் ஒரு பெயிண்டர், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு அம்மா, ஒரு பொண்ணு இருக்குது. ரொம்ப வருஷமாக கிரிக்கெட்டே விளாண்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக கிரிக்கெட்டே விளாண்டுருக்காரு. வீட்டில் போய் சொல்லிட்டு கிரிக்கெட் விளாட போகக்கூடிய ஆள். ஸோ இதுக்கு நடுவில் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை லவ் பண்ணுறவர் தான் ஹரிஷ் கல்யாண். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் கிரிக்கெட் தான் விளாட்றாரு. இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிரிக்கெட் தான் விளாட்றாங்க. ஸோ இந்த ஹரிஷ் கல்யாண்ற கேரக்டர் கிரிக்கெட் தான் விளாட்றது ஃபுல் டே. சின்ன வயசுலேருந்து அட்டகத்தி தினேஷ், அதாவது கெத்து தினேஷ் அப்படிங்கிறாருல, இந்த படத்தில் அவர் பேர் கெத்து தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவருடைய என்ட்ரன்ஸ் சீன் வரும்போதே பார்த்திங்கன்னா பொட்டு வச்ச தங்க கடம் அப்படின்னு நம்ம கேப்டன் பாட்டு படம் பூரா தெரிய விடுது. அப்படின்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் விஜய் பாட்டு போக்கிரி பொங்கல் மியூசிக்கோட ஹரிஷ் கல்யாண் வராரு. ஸோ இந்த மாதிரியான 2 துருவங்கள். இவர் பேட்ஸ்மேன், அவர் பவுலர், அவர் ஆல்ரவுண்டர் ஹரிஷ் கல்யாண் படத்தில். ஸோ அட்டகத்தி தினேஷ், அதாவது கெத்து தினேஷ் தான் சொல்லணுமே. அவரை கெத்து தினேஷ் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு வருது. இதெல்லாம் பார்த்து சின்ன வயசுல ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த கேரக்டருக்கு ஒரு என்னடா இவர் அன்புன்ற கேரக்டரில் வராரு. அவருக்கு தோணுது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரியே தோணுது. ஆஃப் சைடில் போட்டு அடிக்க மாட்டார், எவனும் அப்படி போட மாட்டேங்கிறான்ற ஒரு கணக்கு இருக்குது. அவருக்கு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டீமில் ஆடணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு. பட் அந்த டீமில் சில ஜாதி கோட்பாடுனால அங்கேயும் இப்போ தொடர்ந்து நம்ம எல்லா படத்துலையும் அதை வச்சு தானே ஆகணும். ஏன்னா அதை எல்லா படத்துலையும் வருது. இது அதுக்காக வேணும்னே பண்ணல. இந்த படம் நம்ம நல்லா பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப போட்டு திணிக்காமல் ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் பற்றி பேசாமல் அது மேலோக அழகாக எங்கே தொட்டணுமோ அப்படி தொட்டுட்டு போயிருக்கிற டேரக்டரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டீமில் இவனை மட்டும் பவுலிங் போடவோ எதுக்குமே விடுறதில்ல. ஸோ இருந்தாலும் இந்த டீமால் தான் அவன் இன்ஸ்பயர் ஆனதுனால ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த டீமுக்கு ஆடணுன்ற ஆசை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இவன் ஆஃப் சைடில் போட்டு அடிக்க மாட்டார் அப்படின்னு தெரிய வரும்போது இதை கேட்ட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதாவது கெத்து தினேஷோட ஃப்ரெண்டு
இவர் சொல்கிறாரு இது மாதிரிலாம் அப்படிங்கும்போது சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதில் ஈகோ கிளாஷ் ஆகி 2 பேர்த்துக்கும் மாற்றி மாற்றி கிரவுண்டில் சண்டையாகி அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவர் அவங்க மாமனார். இப்படி கதை, இதெல்லாம் ஸ்பாய்லரே கிடையாது. படம் பூரா அப்படியே போகுது, அப்படியே செகண்ட் ஹாஃப் அப்படியே எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற ரைவலரி, அதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர்றாங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக எழுதியிருக்கிறாங்க ஸ்டோரி. இந்த படத்தில் நல்ல சீன் அப்படின்னா என்னெல்லாம் டேக்அவே அப்படின்னா, ஹரிஷ் கல்யாணோட எந்த ஒரு சீனுமே எனக்கு பெரிய டேக்அவேவாக படல. எக்ஸப்ட் ஃபார் இந்த ஆம்பளை திமிரு காட்டுறியா அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அந்த பொண்ணை விளையாட விடுறது ஒரு நல்ல எமோட்டிவாக இருந்தது அந்த இடத்துல. பட் கெத்து தினேஷோட நிறையா பர்ஃபார்மன்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அவர் என்ட்ரன்ஸ் ஆகட்டும், கர்ச்சீப் வச்சுட்டு அவர் முதல்ல வர்றதாகட்டும், அதுக்கப்புறம் 2வது வர்றது, அவர் சாப்பிட்றது, அவனோட ஒய்ஃப் மேலே அவர் வச்சுருக்கிற லவ், அவங்க ஒய்ஃபு இல்லாதப்போ அவரை நடிக்கிறது, திருப்பி வந்ததுக்கப்புறம் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கட்டி பிடிச்சிக்கிறது, பொண்ணு மேலே அவர் காட்டுற இமோஷன்ஸு, பொண்ணு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரில்லியன்ட். எப்போவுமே தினேஷ்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, கண் ஒரு மாதிரி ஓடிட்ட குக்குனால கிடையாது, அட்டக்கத்திலேருந்து அவர் கண் ஒரு மாதிரி இப்படியே நிற்கும். ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லேயே படம் பார்ப்போம். இதே தமிழுக்கு என் 1.5 எழுத்தும், அப்புறம் ஒரு நாள் கூத்து, நிறையா படத்துலேயும் அது கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அவருடைய கண் அப்படி பார்த்துட்டே இருப்பார், சிமிட்டவே மாட்டார். இந்த படத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லவே இல்லை, பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. 1-2 இடத்துல அது அப்படியே வந்துட்டு போகுது, ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காரு. செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்தது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே அந்த கேரக்டராக நின்றுச்சு. ஹரிஷ் கல்யாண் கேரக்டரு அந்த ஒரு சீன் நின்றுச்சு. அதை விட்டால் அந்த பஸ்ஸில் அவர் பேசுகிற சீனு ரொம்ப நல்லா இருந்தது. நீ இல்லாமல் நான் வாழ்ந்துருவியோ, நான் இல்லாமல் நீ வாழ்ந்துருவியோன்ற அந்த பயமாக இருக்குது. அந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை விட்டாக்க மியூசிக் பை ஷான் ரோல்டன் ஒரு பாட்டு செமையாக பண்ணியிருக்கிறாரு. இதை தவிர வேறு என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா, அந்த சஞ்சனா கேரக்டரில் வரவங்க, கெத்து தினேஷோட ஒய்ஃபாக வரவங்க பிரமாதமான ஃபீமேல் லீட் ரோல் கொடுத்துருக்காங்க. 2 ஃபீமேல் லீட், ஹரிஷ் கல்யாணுக்கும் சரி, நம்ம இவங்களுக்கும் சரி, ஹரிஷ் கல்யாண் பேராக வர கெத்து தினேஷனோட டாக்டருக்கும் சரி, இந்த பேருக்கும் சரி, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். சும்மா ஏதோ வந்துட்டு போகணும் தமாஷா இல்லாமல் நல்லா பவர்ஃபுல்லாக க்ளீனாக வச்சுருக்காங்க கேரக்டர். அண்ட் எப்பவும் போல் நம்ம இந்த கேரக்டர் அப்படி கெத்து தினேஷ்க்கு அம்மாவாக வர்றவங்க, அவங்க தெரியும் எல்லா படத்துலையுமே ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ஓரளவுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே நடிச்சிருக்காங்க. 500 ரூபாய்க்கு பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குல்ல நம்புகிறேன். அண்ட் மோர் ஓவர் படத்தில் த்ரூ அவுட் நல்ல ஒரு மெசேஜோடு முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸில். இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்தாலும் இது ஓகே. இப்போ எல்லாம் அதை தான் கருத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். சினிமாவை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. கடைசியில் ஒரு நல்ல மெசேஜ், ஒரு அன்பு இருக்கிற இடத்துல எத்தனை அன்பு இருக்கார் பாருங்கள் அப்படி சொல்லி அதை ஒரு மெசேஜோடு முடிக்கிறாங்க. அங்கெல்லாம் படம் அதுக்கப்புறம் அது அங்கே தான் நெகட்டிவ் கொஞ்சம் டிவியேட்டான மாதிரி இருக்குது. கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தூரம் கழிச்செல்லாம் பார்த்திங்கன்னா தினேஷோட கேரக்டரும் அப்படியே ஹரிஷ் கல்யாண் கேரக்டரும் அப்படியே விட்டுட்டு வேற எங்கேயோ இதுக்குள்ளேயோ போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் அப்படியே அந்த பவர்ஃபுல் கம்மியாச்சு 2 பேர்த்துக்குள்ளே அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ப்ரில்லியண்ட்டான படம், நல்லா வாட்ச். கிரிக்கெட் தெரிஞ்சது, நிறைய கிரிக்கெட் பார்ப்பீங்க, ஒரு அளவுக்கு கிரிக்கெட் படம் அப்படி பார்ப்பீங்க அப்படின்னா கூட படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக கிரிக்கெட் சீன்ஸ் தான் இருக்கும், அங்கங்கே ட்ராமா இருக்கும், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட்டு பிடிக்கும் அப்படின்னா இது சூப்பராக பிடிக்கும். பாலசரவணனுடைய கேரக்டரில் வர இந்த ப்ரௌசிங் சென்டர் சீன், அந்த இடத்துல ஜெராக்ஸ் எடுக்க வர சீனில் நீங்கள் எல்லாம் நான் எஸ்சி ஃப்ரெண்ட்ஸோடு பழகிறேன் அப்படின்னு சொல்கிறதே பெருமையாக நினைக்கிறீங்க. அப்படி சொல்கிற ஆட்கள் தான் நீங்கள். அவங்கள கூட நம்பிலாம் அவங்கள நம்ப முடியாதுன்னு சொல்லி இடத்துல இமோட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப டைம் கழித்து 10 மணிக்கு அப்புறம் பாலசரவணனுக்கு ஒரு நல்ல பிரேக், நல்லா பண்ணக்கூடிய ஆள், நல்லா யூஸ் பண்ணலாம் அவரை. ஸோ அதுக்கடுத்தது காளி வெங்கட் எப்போவுமே தரமாக நடிப்பார். தெகிடி படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கான நல்ல ரோல் நான் பார்க்கவே இல்லை எந்த படத்துலையுமே. இந்த படத்தில் ஒரு தரமான ரோல் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. வழக்கம் போல் தேவதர்ஷினி ரோலு அப்பப்போ காமெடி பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டரு அவர் யார், ஒருவேளை பிஏவா இல்லை நிஜமாகவே ஹஸ்பண்ட் தான் தெரியல, அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி குறை சொல்கிறதுக்குன்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. மெயினாக பொட்டு வச்ச தங்க கூடம் எல்லா பக்கமும் ட்ரெண்டிங்காக இருக்க மாதிரி அந்த பாட்டு திரும்ப திரும்ப கேட்கணும். அந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட் நல்லா இருக்குது. இதை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். படம் எப்படி ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் 2 வாரத்துக்கு ஓடும். டெஃபினெட்லி வாட்சபிள் மூவி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கிரிக்கெட் கொஞ்சம் தெரியணும், அதே சமயம் கொஞ்சம் ட்ராமாவாக பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். ஃபென்டாஸ்டிக் மூவி, நைஸ் ஒர்க். அண்ட் இந்த வாரம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் ரட்டுவால் நங்களோஸ். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா, எப்படி ஃபீல் பண்ணீங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். See you, bye bye.